ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டென்ஷனாக வீட்டுக்கு வராருங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ராஜேஸ்வரி என்னடா விஜய் என்ன ஆச்சு இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைக்கா, நம்ம ஒரு டெண்டருக்காக ஒரு கம்பெனிக்கு கொட்டேஷன் கொடுத்துருந்தோம்ல, அந்த டெண்டர் நம்ம கையை விட்டு போயிடுச்சு, அந்த எம்என் இண்டஸ்ட்ரிக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. சொன்னதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ பெரிய லாஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி சொன்னது சொல்கிறாங்க. அதுக்கு சரி விடுக்கா, நமக்கு லாபன்றதெல்லாம் பிஸ்னஸில் சகஜம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்ட பாரு. பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லாஸ் வந்ததுக்கு காரணமே இந்த மல்லியை தாண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்ச சந்தோஷத்தில் நம்முடைய வெண்பாவுக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. ஏன்னா வேலை கிடைக்க முக்கிய காரணமே நம்ம வெண்பா குட்டி தாங்க. அதனால் ஸ்வீட் கையோட வந்ததும் பார்த்தீங்கன்னா பாத்தியா விஜய், நம்ம பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டு இருக்கோம், இவங்க ஸ்வீட்டோட வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மல்லி இப்போ எங்கேருந்து வரான்னு உனக்கு தெரியுமா விஜய் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். எங்கேருந்தாக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபோட்டோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஞ்சிதா இந்த ராஜேஸ்வரிக்கு எடுத்து அனுப்பின ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்என் இண்டஸ்ட்ரின்றது தெளிவாக இருக்குங்க. அதனால தான் இந்த மல்லி அங்கே எதுக்காக போயிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒரு தீர விசாரிக்காத கூட நம்முடைய விஜய் நம்ம மல்லி மேல் அந்த அளவுக்கு கோவப்பட்டாருந்தாங்க சொல்ல முடியும். இந்த ராஜேஸ்வரி எது சொன்னாலுமே நம்முடைய விஜய் நம்பிட்டு போயிடுறாருங்க. அதுதாங்க இந்த ராஜேஸ்வரிக்கு ப்ளஸ் பாயிண்டாக போயிடுச்சு. ஒரு ஆளை சோதிக்கணும், அதாவது பழி வாங்கணும்னா இந்த அளவுக்கெல்லாம் போயிட்டு பழி வாங்கலாம் அப்படின்றது இந்த ராஜேஸ்வரியை பார்த்து தாங்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அங்கே எதுக்காக போயிருந்த மல்லி அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கேட்குறாங்க. அதுக்கு நான் ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெண்டரை கெடுக்க தான் மல்லி போயிருப்பா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாருங்க. அவர் நினைக்கிறதுக்கு காரணமே இந்த ராஜேஸ்வரி தாங்க. ஏன்னா மல்லி நம்மளால பழி வாங்குறடா அப்படின்ற மாதிரி நல்லாவுமே நம்முடைய விஜய்கிட்ட உசுப்பேத்தி வச்சுருக்காங்க. நம்முடைய விஜய் கோவப்பட்டதை பார்த்து நம்முடைய வெண்பா குட்டி ரொம்பவுமே பயந்துட்டாங்க. நம்முடைய விஜய் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத, என் மனசில் உனக்கு ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சிருந்தேன், அந்த கோட்டையே தரமட்டமாக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்பாவும் மல்லியை கட்டி பிடிச்சிட்டு ஆள்றாங்க. ஏன்னா நம்ம தான் மல்லியம்மாவுக்கு வேலை வாங்கி தரோன்ட்டு அவங்களுக்கு கெட்ட பேரை வர வச்சிட்டோமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியால் வெண்பா குட்டி ஆள்றாங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் சார் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. இத்தனை அவருடைய மனசுக்குள்ளே நம்ம இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அவருடைய மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்லிட்டாரு. அதே மாதிரி இனிமேல் என் மனசில் உன்னை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி கண்ணை கசிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய விஜய் உண்மையை சொல்லப்போனால் மல்லிக்கிட்ட தீரா விசாரிச்சா எந்த அளவுக்கு உண்மை நம்ம மல்லி பக்கம் இருக்கு. அவங்க எந்த ஒரு தப்பான எண்ணத்துலேயும் அந்த கம்பெனிக்கு போல அவங்களுடைய வேலை விஷயமா தான் போயிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்ச கண்டிப்பாக நம்ம விஜய் மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்டு பேசுவாருங்க. வரப்போகிற எபிசோட் இதை நடக்கும்போது மறக்காம சப்ஸ்கிரைப்